எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. துரந்தர் 2 தமிழில் சொன்ன மாதிரி அந்த பெரிய அளவில் வெற்றி கிடையாது. ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் வட இந்தியாவில் அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. பாஜக அந்த படத்தை ஒரு பிரபகண்டா மூவியாக பண்ணுறாங்க. யூத்துக்கு இருக்கிற வரவேற்பு துரந்தருக்கு இருக்கானா இல்லை. இங்க தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அந்த அரசியலையும் அவங்க அந்த அதுக்குள்ள இருக்க அரசியல் அவங்க புரியும். பல கோடி ரூபாய்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான படங்களை தயாரிப்பதற்கு பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணி எல்லா மாநிலங்களையும் இந்த மாதிரியான படங்கள் எடுப்பவங்களுக்கு ஃபினான்சியலா பேக்கப் பண்றாங்க. பாஜக ஆளக்கூடிய சில மாநிலங்கள்ல லீவ் கொடுக்குறாங்க, டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் பாக்குறாரு, அமைச்சர் பாக்குறாரு, எம்பி பாக்குறாரு. இந்த படத்தை என்கரேஜ் பண்றாங்க, வரவேற்கிறாங்க. கிடையாது உனக்கு எத்தனை, எனக்கு 4, உனக்கு 5 அப்படின்னு போயிட்டே இருக்கிறான். அதெல்லாம் லைஃப்ல நடக்கிறதாங்க. அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஓட்டிடுவாங்க. இப்ப எதையெல்லாம் வந்தா என்னப்பா காதல சொல்லல, நான் நெஞ்சு வெடிச்சிருச்சா, அப்போ அந்த ஆளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும்போது ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போங்கன்றாங்க. ரொம்ப தனியா வளர பழகிட்டாங்க. எல்லாமே செல்ஃப் மேடா வளர ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்லயே தனித்தனியா வளர்றான். அவன் ரூம்ல இருக்கான், ஒரு வீட்டுல இருக்கான். அந்த ரூம்ல இருந்தா இந்த ரூமுக்கு வந்து அவன் வந்து சாப்பாடு ரெடி ஆச்சுன்னே ஃபோன் மெசேஜ் பண்றான். 7G ரெயின்போ காலனின்னு ஒரு காலனி இருக்கு. அந்த காலனிக்குள்ள நைட் ஒரு கொலை நடக்கும். ஏதோ ஒன்று கதை பண்ணிட்டு போகணுமா. 10 நாள் ஷூட்டிங்மா, ஒரு 2 மாசம் ரெஸ்ட் எடுத்துறாரு. அவர் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டெடியா இல்லாம இருக்கிறாரு, ஒரு விஷயத்துல கிளாரிட்டி இல்லாம இருக்கிறாருங்கிற மாதிரி அவரை பத்தி நிறைய சொல்றாங்க. நல்ல டைரக்டர், நல்ல டேலண்ட். சந்திரமுகியில பிடிச்ச பேய் தான் இன்னைக்கு வரைக்கும் லாரன்ஸ் வாழ வச்சுட்டு இருக்கு. முனி 1, முனி 2 பாட்டு, அது காஞ்சனா எங்கேயோ போயிட்டாரு. ஸ்கூல் பேக்ட்ராப் படமா நிறைய வந்துச்சு. அப்புறம் சில படங்கள் போகல. இப்போ வந்து அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு இந்த மாதிரியான படங்கள் நிறைய வர ஆரம்பிக்கும். பல ப்ரொடியூசர், பல டைரக்டர் தன் பையனை திருப்பி இறக்க ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைன் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில ஜேர்னலிஸ்ட் ஜுபேசா நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். துரந்தர் 1 வந்து அடுத்தது எப்போ வருமா அப்படின்ற வெயிட்டிங்ல இருக்கும்போது இப்போ உடனே தரும்னு சொல்லிட்டு சுட துரந்தர் 2 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு வெற்றி. கல்ஃப்லாம் ரிலீஸ் ஆகலைன்னாலும் மற்ற நாடுகள், இந்தியா எல்லாருமே சேர்த்து மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை இப்போ 4 நாள்லேயே தொடங்கிடுச்சு சார். 2ன்னும் போது எல்லாருமே நம்ம நினைப்போம் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது. நீங்க இந்த 2 பத்தி எப்படி நினைக்கிறீங்க? முக்கியமா துரந்தர் அந்த கதையை பத்தி. துரந்தர் 2 தமிழ்ல சொன்ன மாதிரி அந்த பெரிய அளவில் வெற்றி கிடையாது. ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் வட இந்தியாவில் அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகே, 1000 கோடி கலெக்ஷன், 2000 கோடி கலெக்ஷன், பிரதமர் பார்க்குறாரு. பாஜக அந்த படத்தை ஒரு பிரபகண்டா மூவியாக பண்ணுறாங்க. அவங்களுடைய அஜெண்டாவை கொண்டு வர்றாங்க. ஒரு வெறுப்பை கக்கணும், ஒரு குறிப்பிட்ட ஆட்களை தனிமைப்படுத்தணும். அந்த காலத்தில் பார்த்தீங்களா, 200 வருஷத்துக்கு முன்னாடி, 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை இப்போ எல்லாம் அடிமைப்படுத்தினாங்கிற மாதிரி அந்த மாதிரியான கதைகளை சொல்லி ஒரு வெறுப்பை பரப்புகிற, அதை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய வேலைகளை பண்ணுறாங்க. தமிழ்நாட்டுக்கு அந்த படத்துக்கு போதிய வரவேற்பு இல்லை அப்படிங்கறதான் உண்மை. அங்கொன்று இங்கொன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவுல நமக்கு ஒரு நார்மல் ஒரு படத்தை கொண்டாடுற மாதிரி அந்த படத்தை கொண்டாடல. இப்போ யூத்னு ஒரு படம் போயிட்டு இருக்கு. உதாரணம், யூத்துக்கு இருக்கிற வரவேற்பு துரந்தருக்கு இருக்கானா இல்ல. தமிழ்நாட்டில் இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் அந்த அரசியலையும் அவங்க அந்த அதுக்குள்ள இருக்க அரசியல் அவங்க புரியும். நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, எதுக்காக இந்த படம் எடுத்திருக்கீங்க, நாங்க சினிமாவை பொழுதுபோக்கா பார்க்க போறோம், இங்கே வந்து உங்க வன்மத்தை கக்காதீங்கன்னு தமிழ்நாட்டில் ஒதுக்கிடுவாங்க. வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அங்க கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ இவங்க வந்து அதில் வந்து எண்ணெயை ஊத்துற மாதிரி ஊற்றி அதை வந்து பண்ணுறாங்க. இதுக்கு பல கோடி ரூபாய்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான படங்களை தயாரிப்பதற்கு பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணி எல்லா மாநிலங்களையும் இந்த மாதிரியான படங்கள் எடுப்பவங்களுக்கு ஃபினான்சியலாக பேக்கப் பண்ணுறாங்க. தமிழ்லையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர், ஓஞ்சி போன ஒரு டைரக்டர், அவருக்கு பெரிய அளவில் ஃபண்டு பண்ணி அந்த படம் எடுக்க போகிறாங்க. இன்னொரு டைரக்டர், அவர் பிரம்மாண்ட டைரக்டர், அவருக்கும் அவங்க தான் ஃபண்டு பண்ணி அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ண போகிறாங்க. அந்த படத்துக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்க்கறதுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க. அப்போ பெரிய அளவில் ஒரு பணத்தை கொண்டு வந்து கொட்டி இந்த மாதிரியான படங்களை பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. பாஜக ஆளக்கூடிய சில மாநிலங்களில் லீவ் கொடுக்குறாங்க, டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் பார்க்குறாரு, அமைச்சர் பார்க்குறாரு, எம்பி பார்க்குறாரு. இந்த படத்தை என்கரேஜ் பண்ணுறாங்க, வரவேற்கிறாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கு. இப்போ ஆஸ்கார், RRR படத்துக்கு ஆஸ்கார் வாங்கினதே பெரிய அரசியல் இருக்கு. நம்ம நிறைய ஏற்கனவே இப்போ பேசியிருக்கோம். அப்போ இதெல்லாம் வந்து அவங்க திட்டமிட்டே பண்ணுற வேலை தான். இப்போ தமிழ்நாட்டில் அந்த படம் வந்து நார்மலாக ஓடக்கூடிய படத்தை விட ரொம்ப கம்மியாக தான் போயிருக்குது. ஓகே சார். ஸோ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் என்ன காரணத்துக்காக அந்த படம் சவுத் இந்தியா முழுவதுமே, ஆந்திராவிலையுமே சில படங்கள் எடுத்தாங்க, அது பெருசாக போல. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில் ஓரளவுக்கு இந்த மாதிரியான படங்களே மக்களே ரசிக்கிறது இல்லை. ஒரு சமீபத்தில் சில டாக்டர் இங்கே இருக்கிறாங்க, சாதிய படங்கள் எடுக்கிறாங்க. அந்த படங்கள்லாம் ஓடுறது இல்லையே. அந்த சாதியை வைத்து, மதத்தை வைத்து படம் எடுக்கக்கூடிய படங்களை தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி எரிஞ்சுறாங்க. ஏன்னா இது வேண்டாம், நாங்கள் பொழுது போகிறதுக்கு படமாக்க வந்துக்கிறோம், 2.5 மணி நேரம் நீ சொல்கிற கருத்து கேட்க வந்துக்கிறோம்,
எனக்கே 1000 பஞ்சாயத்து, ஜாலியா ஜாலியா இருக்க வந்த இடத்துல நீ வந்து வன்மத்தை கைக்கிட்டு இருக்க போப்பா அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க. அதனாலதான் ஜாதி படங்கள் இந்த மாதிரியான மத வெறுப்பை கக்கக்கூடிய படங்கள் தமிழ்நாட்டில் பெருசா ஓடுறது இல்ல. அதை வந்து அந்த அந்த டைரக்டர்ஸ் அந்த நடிகர்களுக்கு அதோட முடிஞ்சு வருது. ஆனா இந்த மாதிரியான வட இந்தியாவில் அதுக்கான ஒரு ஓப்பனிங் இருக்கு, அதை பேக்கப் பண்றாங்க. ஓகே ஓகே சார். இப்போ படமா எடுத்து பார்க்கும்போது துரந்தர் 2 அப்படின்றது நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய படங்கள், சில படங்கள் பார்த்துருப்போம், தமிழ் இல்லாத படங்கள் 2ன்னு வரும்போது எல்லாமே நல்லா போகுது. ஆனா தமிழ் படங்கள்னு பார்க்கும்போது நிறைய சொல்லிடலாம் நம்ம. எல்லாமே எதெல்லாம் பார்ட் 2 எடுத்தாங்களோ அது எல்லாமே சரியா போகிறது இல்லை. அது ஒருவேளை எதனால அப்படி வந்து எடுக்கிறாங்க, பார்ட் 2 இல்லைன்னா அதோட ஸ்டாப் பண்ணிடலாம், ஆனா அடுத்தடுத்து எடுத்துட்டே இருக்காங்க, அது சரியாவும் போக மாட்டேங்குது. எந்த காரணத்தினால அது வந்து ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி தான், பார்ட் 2 படங்களை கண்டினியூஷன் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு பார்ட் 2 ஒரு கேரக்டர் அதோட முடிஞ்சிருச்சு, அதனுடைய கண்டினியூட்டிங்கிற மாதிரி படம் இருக்கக்கூடாது. அதுல நமக்கு சுவாரஸ்யம் இருக்காது. அந்த பார்ட் 2ல அந்த அந்த தீமை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க வேற காலத்துல கதை சொல்லணும். ஓகே, அது அப்படி சொல்றப்ப தான் இன்ட்ரெஸ்டிங். நம்ம ஆங்கில படங்கள்லாம் நிறைய படங்கள் நம்ம சொல்லலாம், ஸ்பீடா இருக்கட்டும், நிறைய படங்கள் பார்ட் சொல்லலாம், நிறைய சொல்லலாம். அதுல வேற வேற களமா இருக்கும். அது வந்து பேஸ் மட்டும் தான் இருக்கும், ஆனா வேற களத்துல கதை சொல்லுவாங்க. நம்ம அதை அப்படியே கண்டினியூட்டியா பண்றப்ப அது பெருசா எது எடுபட மாட்டேங்குது. சஸ்பென்ஸ் உடஞ்சி போயிடும், பெருசா அதுக்கு வரவேற்பு இருக்காது. ரெண்டாவது நம்ம புதுசா ஒன்று பண்ணிட்டு போலாமே, ஒரு படத்தை தான் பார்த்து கொண்டாடி முடிச்சுட்டாங்களே, அப்புறத்துக்கு அதை இன்னொரு முறை பார்க்கணும், ரீரிலீஸ் வேணா பார்க்கலாம் ரொம்ப நாள் கழிச்சு. அதோடைய கண்டினியூஸ் எடுக்கிறது மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் விரும்பல. புதுசா சொல்லுங்க ஏங்க அப்படின்ற மாதிரி அதை பெருசா பாக்குறாங்க. இவங்களும் அதை களமா வச்சுக்கிட்டு வேற களத்துக்கு சொல்றது இல்ல, அதவே சொல்றதுனால பெருசா போறது இல்ல. ஓகே சார். இப்போ செல்வராகவன் அவரும் வந்து ட்விட்டர்ல ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. 2 படத்துக்கான அப்டேட் போடுறாரு. ஆமா, வீடியோவும் போடுறாரு, டைப் பண்ணி போடுறாரு. 2 படத்துக்கான அப்டேட் பார்ட் 2க்கு சொல்லியிருக்காரு சார். ஒன்னு வந்து புதுப்பேட்டை, அதுக்கும் 7Gக்கும் வந்து 7Gக்கு ஷூட் போயிட்டு இருக்கு, முடிய போகுது அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸ்கிரிப்ட் ஒன்று முடிச்சுட்டேன் அப்படின்னு போட்டிருக்காரு. ஆனா அது கீழே கமெண்ட்ஸ் பார்க்கும்போது தேவையா, அது சில பேர் வந்து ஆதரிக்கிறாங்க, சில பேர் வந்து தேவையில்லை, அந்த படம் வந்ததே தெரியாது அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற இந்த ஜெனரேஷனுக்கு இந்த 2 படங்கள் வந்து எப்படி வரும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த பார்ட் இல்ல 7G காலகட்டங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அன்னைக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ற இதே வேற. அன்னைக்கு சோசியல் மீடியா கிடையாது. அன்னைக்கு வந்து கதிர்னு ஒரு கேரக்டர் இருந்தான், அவன் காதலை சொல்றதுக்கு தயங்கினா, அவன் ஒரு இன்னசென்டா இருந்தான், அவன் ஒரு காலனியில இருந்தான்னு அன்னைக்கு சொல்றப்ப அந்த கதை எடுபட்டுச்சு. இன்னைக்கு தான் அவன் ஈஸியா நம்பரை வாங்கிடுறானே, நம்பரை வாங்கிடுறான், பிடிக்கலன்னா பிளாக் பண்ணிடுறான், உடனே போட்டுறான், இல்லாட்டி வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸை வச்சிடறான், டக்குன்னு முடிச்சிடறானே. அந்த ஃபீலிங்கே இல்லை. இன்னைக்கு காதல்லே மாறி போச்சுல. இப்ப நீங்க வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா நிறைய வந்து சூசைடு இருக்கும், அந்த மாதிரி லவ் சூசைடு. ஆமா, பாத்தீங்கன்னா காதலுக்காக வந்து ட்ரெயின்ல குச்சாங்க, மரத்துல குச்சாங்க, மலையில இருந்து கூச்சாங்கன்னு ஒரு நிறைய செய்திகளை பார்ப்போம், காதல் தோல்வி அப்படின்னு. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. உனக்கு எத்தனை, எனக்கு 4, உனக்கு 5 அப்படின்னு போயிட்டே இருக்கிறான். அதெல்லாம் லைஃப்ல நடக்கிறதாங்க, அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியுமா? தூக்கி தோல்ல போட்டு போய்கிட்டே அப்படின்னு அவனுடைய மென்டாலிட்டியே மாறி போச்சு, அந்த ஃபீலிங்கே மாறி போச்சு. நீங்க திருப்பியும் வந்து காதல சொல்லாம ஒருத்தர் நெஞ்சு அடிச்சிருச்சு, காதல சொல்லாம ரோஜாவோட சுத்திட்டு இருக்காரு அப்படின்னா, யோ யாரையா நீ, எந்த இதையெல்லாம் வந்தா ஓட்டிடுவாங்க. இப்ப எதையெல்லாம் வந்தா என்னப்பா காதல சொல்லல, நான் நெஞ்சு அடிச்சிருச்சா, அப்ப அந்த ஆளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும் போது ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போங்கன்றாங்க. அப்ப அந்த அந்த 7G மாதிரியான படங்கள் இப்போ வர்றப்ப அது வேற மாதிரி ஆயிரும். மாறிடுச்சு, இன்னைக்கு ஜெனரேஷன் மாறிடுச்சு, காதல் மாறிடுச்சு, உணர்வுகள் மாறிடுச்சு, ரொம்ப தனியா வளர பழகிட்டாங்க, எல்லாமே செல்ஃப் மேடா வளர ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்லயே தனித்தனியா வளர்றான். அவன் ரூம்ல இருக்கான், ஒரு வீட்டுல இருக்கான், அந்த ரூம்ல இருந்தா இந்த ரூமுக்கு வந்து அவன் வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னே ஃபோன் மெசேஜ் பண்றான். இப்படி எல்லாமே தனித்தனியா ஆயிடுச்சு. அப்ப இந்த நேரத்துல வந்து நீங்க வந்து அந்த ஃபீலோட சொல்றதெல்லாம் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு அந்த படத்துல ஒரு காம்பவுண்ட்ல நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட், அந்த காம்பவுண்ட் கலாச்சாரம்லாம் இப்ப கிடையாது. இப்ப நீங்க முந்தியெல்லாம் ஒரு பெரிய ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி இடங்கள்ல ரேரா பண்றாங்க இப்ப அதுவே பெருசா இல்ல. அப்படிங்கும் போது அதெல்லாம் வந்து இப்ப எடுக்கிறப்ப அது வந்து இதாகும். பெருசா வந்து எப்படி என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த கேரக்டரை வச்சு வேற கதை பண்ணலாம். 7G ரெயின்போ காலனின்னு ஒரு காலனி இருக்கு, அந்த காலனிக்குள்ள நைட் ஒரு கொலை நடக்குது, ஏதோ ஒன்று கதை பண்ணிட்டு போகணும்னா அது வேணா புதுசா இருக்கும். நீங்க 7G ரெயின்போ காலனில திருப்பி அதே கதிரையும் அதே பொண்ணையும் கொண்டு வந்து அவங்க திருப்பி அதே மாதிரி காதலிக்கிறாங்கன்னு நீங்க கதை சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா இவன் வந்து நெளிய ஆரம்பிச்சிருவான். ரெண்டாவது, அன்னைக்கு பார்த்தவங்களுக்கு இன்னைக்கு அது வந்து அந்த பீரியட்ல பார்த்தவங்களுக்கு இப்ப அது மேட்ச் ஆகவும் செய்யாது. அவங்களும் கடந்து வந்திருப்பாங்க. இப்ப அவங்களும் கடந்து எங்கேயோ குழந்தை வீட்டுலாம் பெற்று போயிருப்பாங்க. இன்னைக்கு அன்னைக்கு பார்த்து ஃபீல் பண்ண ஆளுங்கள்லாம் இன்னைக்கு வந்து பேரபத்தியோட இருப்பாங்க. அப்படிங்கும் போது டோட்டலாவே அந்த கலவை மாறி போச்சு. இந்தியன் படம் தான் அதுக்கு உதாரணம். இந்தியன் படம் தான் அதுக்கு பெரிய உதாரணம். என்னன்னா, இந்தியன் ஒண்ணுல என்ன பண்றோம்னா, லஞ்சம் வாங்கினா உடனே
தாத்தா வந்து கொலை பண்றாரு. இன்னைக்கு லஞ்சம்ங்கிற ஒரு மேட்டரே கிடையாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு அதை தாண்டி வேற வேற விஷயங்கள் பெருசா இருக்கு. இன்னைக்கு லஞ்சம் அன்னைக்கு வந்து கரெக்டா பணம் கொடுப்பாரு, மைக் தடவி இருப்பாரு, உடனே கத்தி வச்சு. இன்னைக்கு லஞ்சம்லாம் அப்படி வாங்குறதே கிடையாது. அவன் வந்து லஞ்சம் வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிடும், வாங்குறதுக்கு வழிமுறை மாறிடுச்சு. அப்ப அதை இன்னைக்கு சொல்றப்ப அது ட்ரோல் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் ஆயிடும். அப்ப இன்னைக்கு நம்மளுடைய அந்த உணர்வுகள் நடிக்கிற இதே மாறிடுச்சு. இல்ல ஆடியன்ஸோட அந்த மைண்ட் செட்டே மாறிடுச்சு. பழைய படங்கள்ல சிவாஜி ஒரு ஃபீல் பண்றாருன்னா அப்படி டைட் க்ளோஸ் அப் வச்சிருப்பானுங்க, இந்த பக்கம் ஒரு லைட் இந்த பக்கம் ஒரு லைட், அவர் அப்படியே முகத்தை ஹெட் லைட்ல அடிச்சு முகத்தை அப்படியே ஆட வைப்பாரு. இப்போ அந்த மாதிரி பார்த்தா சிரிச்சிடும். அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அந்த உணர்வுகளே மாறுது. இன்னைக்கெல்லாம் வந்து அப்படியே அவன் வந்து சோகமா இருக்கான்னா ஒரு க்ளோஸ் அப்ல அமைதியா இருந்தா போதும், அதான் எக்ஸ்பிரஷன். அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு. அப்ப வந்து எல்லாமே மாறுறப்ப நீங்க வந்து புதுசா ஒரு கதை பண்ணிட்டு போங்க. இன்னைக்கு ட்ரெண்டு யூத்னு படம் பண்ணியிருக்கான், நான் ஸ்கூலுக்குள்ள நடக்க 4 பசங்க நடக்கக்கூடிய விஷயத்த அந்த ஆடியன்ஸ் அவன் தான் ஆடியன்ஸ். 18 இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறவன் தான் சினிமா ஆடியன்ஸ். நீங்க அவனை அவன் இன்னைக்கு என்ன பண்றான்? அவன் சோசியல் மீடியாவில் இருக்கிறான், இன்ஸ்டால் ரீல் போடுறான், அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறான். இன்னைக்கு ஆண் பெண் கூட பேசுறங்கிற விஷயங்கள்லாம் தாண்டி போயிடுச்சு. ஒன்னா போறாங்க, ஹோட்டலுக்கு போறாங்க, சாப்பிடுறாங்க, தியேட்டருக்கு போறாங்க, அவன் இந்த போய் டிராப் பண்றான், அவன் வந்து டிராப் பண்ண. ஒரு காலத்துல ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் வீட்டுக்கு டிராப் பண்ணாலே அது பெரிய விஷயம். யார் அவன் தெருவே பேசிடுவானுங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. யாரு காலேஜ் கூட படிக்கிற பையன் ஃப்ரெண்டு அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு மாறி போச்சு இன்னைக்கு. அப்ப நீங்க திருப்பி வந்து அந்த அன்னைக்கு கதிர் அப்படி இருந்தான், அவங்க அப்பா அப்படி இருந்தாரு, அந்த கதையை நீங்க திருப்பி கொண்டு வரப்ப அது வேற மாதிரி ஆயிரும். அது என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல. புதுப்பேட்டையுமே அப்படிதான். புதுப்பேட்டை களத்தை வச்சுக்கலாம், புதுப்பேட்டைக்குள்ள நிறைய கதை சொல்லலாம், புதுப்பேட்டைக்குள்ள இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை சொல்லலாம். ஆனா அவர் எப்படி பண்ணிருக்கிறாருன்னு நமக்கு தெரியல. அவனு படமே வரல, அதுக்குள்ள ஏயா அவரை போட்ட ஏற்கனவே தத்துவமா போட்டுட்டு இருக்காப்ல, இன்னைக்கு நைட் ஒரு வீடியோ போட்டு போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றேன். அதை கண்டினியூ பண்ணாம அந்த களத்துக்குள்ள வேற கதை பண்ணாருன்னா இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்காரு, மென்டல் மனதின் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, ஜிவி வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, பண்றாரு. ஆனா எதையுமே வெளியே வர்றதுக்கு மாதிரி தெரியல. என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப ஸ்லோவா ஒர்க் பண்றாரு. 10 நாள் ஷூட்டிங், ஒரு 2 மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டாரு. அவர் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டெடியா இல்லாம இருக்கிறாரு, ஒரு விஷயத்துல கிளாரிட்டி இல்லாம இருக்கிறாருங்கிற மாதிரி அவரை பத்தி நிறைய சொல்றாங்க. நல்ல டைரக்டர், நல்ல டேலண்ட். ஆனா ஏன் இப்படி அப்படியே ஒண்ணுமே ஃபினிஷ்ட் ஆகாம இருக்கு. 7G பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்ச படம், அதை வந்து டிலே ஆகிட்டே போகுது, எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. ஓகே சார். இப்போ இருக்கிற படங்கள் வரும்போது ஒரு சீசனா மாறிட்டே வருது. ஃபேமிலி மூவிஸா இருக்கும், சிலது வந்து ஆக்ஷன் மூவிஸ் வந்து திடீர்னு எல்லாருமே பார்க்க தொடங்குவாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பேய் படமும் அதிகமாக வந்துட்டே இருக்கும். இப்போ வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்க்கான என்டர்டைன்மெண்ட் வச்சு கிளைமேக்ஸில் வந்து ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிற மாதிரியான ஒரு படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. அது வந்து லவ் டுடேவா இருக்கட்டும், அதுக்கப்புறமா டிராகன், டியூடு, இப்போ வந்திருக்க யூத் எல்லாமே. ஸோ இப்போ இருக்க ஆடியன்ஸோட மைண்ட் செட் எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதே மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்குது. திடீர்னு ஒரு படம் வந்துச்சுன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி வந்ததுக்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ணி அழறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்டர்டைன்மெண்டா கொடுன்னு கேக்குறாங்க. ஒரு மாதிரி கொலாப்ஸ்டா இருக்கு. ஒவ்வொரு சீசனுக்கு மாறிட்டே இருக்கும். காதல் கோட்டை படம் வந்துச்சு 95-96ல. அதுக்கு வந்ததுக்கு பிறகு காதல்ல என்னென்ன வெரைட்டி இருக்கோ, காதலுக்காக ஒருத்தர் நாக்க அறுத்துக்குவாரு, காதல் சொல்லாத காதல், சொன்ன காதல், காதலுக்காக ஒருத்தர் கண்ணை நோண்டிக்கிறாரு, காதலுக்காக ஒரு கையை வெட்டிக்கிறாருன்னு காதல்ல என்னென்ன வெரைட்டி இருக்கோ அவளையும் போட்டு தாக்குனானுங்க. அப்புறம் உள்ளத்தளித்தான்னு ஒரு படம் வந்துச்சு, காமெடியில் பின்னி எடுத்துச்சு அந்த படம். அதுக்கு பிறகு உள்ளத்தளித்தா மாதிரியே ஒரு 100 படம். ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதை நோக்கியே போவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பேய் பிடிச்சிருந்துச்சு. சந்திரமுகின்னு ஒரு படம், சந்திரமுகியில பிடிச்ச பேய் தான் இன்னைக்கு வரைக்கும் லாரன்ஸ் வாழ வச்சுட்டு இருக்கு. முனி 1, முனி 2 பாட்டு, அது காஞ்சனா எங்கேயோ போயிட்டார். அப்போ ஒரு படம் சினிமாவில் அது ஒரு இது எதுக்கு யாராவது கிளிக் ஆயிடுச்சுன்னா அதை அப்படியே போவாங்க. அண்ட் இந்த படம் இருக்கு, இந்த யங் ஆடியன்ஸை டச் பண்ற கான்செப்ட்ங்கிறது எப்பயுமே இருக்கும். அது எவர் கிரீன் கான்செப்ட். அது எப்பயுமே அந்த ஆடியன்ஸ் இந்த 18 இருந்து 25 வயசுக்குள்ள ஆடியன்ஸுக்கு அந்த படம் கவர் ஆகும். அவங்கள டச் பண்ற மாதிரி இருக்கணும். அவங்கள சுத்தி நடக்கக்கூடிய சம்பவங்கள், பார்க்கக்கூடிய சம்பவங்கள், அதை வந்து டச் பண்ற மாதிரியான ஒரு படமா நீங்க பண்ணிட்டீங்கன்னா அந்த படம் ஹிட். யூத்ல என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. எங்க நம்ம இன்ஸ்டால பாக்குற எல்லாத்தையும் படமா பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இன்ஸ்டால எந்தெந்த பாட்டு ரிலீஸ்ல வருது, ரீமிக்ஸ் எந்த பாட்டு வருது, அதெல்லாம் வந்து அந்த இடத்துல வச்சா கரெக்டா மேட்ச் ஆயிருங்கிறத. இப்ப என்னன்னா ஒரு படம் பண்றதுக்கு முன்னாடி எந்த பாட்டை வந்து நம்ம வந்து கரெக்டா மேட்ச் பண்ண பழைய பாட்டுங்கிறத மட்டும் அந்த பல்ஸ் தெரிஞ்சுட்டா போதும். மொத்தத்துக்கு ஒரு படத்துக்கு ஒரு 70 சீன்னா ஒரு 10 சீனுக்கு அவன் கை தட்டிட்டானா படம் ஹிட். அதுதான் பேசிக் கான்செப்ட். அந்த 10 சீனுக்கு கைத்தட்ட வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அவனை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை பூரா நீங்க தேடி கண்டுபிடிச்சு அங்கங்க பிளேஸ் பண்ணிட்டா படத்துக்கு இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு 5 சீனு, இன்ட்ரோலுக்கு பிறகு 5 சீனு கை தட்டிட்டானா போதும், படம் ஹிட். மற்றபடி பெருசா கதையெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. யூத் கதை என்ன ஆல்ரெடி பார்த்து நம்ம பழக்கப்பட்ட ஒரு கதை தான். அந்த டூடு அந்த மாதிரியான படங்களுடைய மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்கூல் போர்ஷன் இப்போ லேட்டஸ்டா நடக்குது. ஏன்னா
ரொம்ப நாளா ஸ்கூல் போர்ஷனே படமே வந்ததில்லை. இப்போ உள்ள 2000க்கு பிறகு வந்த ஸ்கூலுக்கு பேக்ட்ராப் படமே வந்ததில்லை. அதை இந்த படத்துல காமிச்சதுக்கு பிறகு துள்ளுவதிலுமே வந்தப்போ அந்த மாதிரி படம் வந்துச்சு. ஸ்கூல் பேக்ட்ராப் படமா நிறைய வந்துச்சு. அப்புறம் சில படங்கள் போகல. இப்போ வந்து அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2-3 வருஷத்துக்கு இந்த மாதிரியான படங்கள் நிறைய வர ஆரம்பிக்கும். பல ப்ரொடியூசர் பல டைரக்டர் தான் பையனை திருப்பி இறக்க ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் சினிமா குறித்து. ஒரு ஆடியன்ஸோட மைண்ட் செட் ஒரு முறையும் மாறிட்டே இருக்கு. அதுக்கு வந்து டைரக்டர்ஸ் தான் அடிச்சு பிடிச்சி அவங்க பின்னாடி ஓட வேண்டிய ஒரு நிலைமை தான் இப்போ சினிமாவில் வந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய சொன்னீங்க. மிக்க நன்றி சார்.